ஸோ பேசிக்காக ஸ்பேகட்டின்றது வந்து ஒரு பாஸ்தா. மீட் பால்ன்றது மீட்டுன்றது நீங்கள் சிக்கனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனி மீட் ஃபார் தட் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போது அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஸ்பேகட்டி பாஸ்தா 160 கிராம், டொமேட்டோ சாஸ் தேவையான அளவுக்கு, பொடியாக நறுக்கிய செல்லரி 150 கிராம், கருப்பு மிளகு தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயத்தாள் 20 கிராம், பொடியாக நறுக்கிய வெள்ளை பூண்டு 20 கிராம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 20 கிராம், பொடியாக நறுக்கிய பார்ஸ்லி 5 கிராம், மட்டன் கொத்துக்கறி 250 கிராம், உப்பு தேவையான அளவு, முட்டை 1, மைதா 5 கிராம். இப்போ நம்ம அந்த மீட் பால் எப்படி பண்ணுவதுன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. பிளேட் எடுத்துக்கோங்க. இது உங்கள் குத்திய மீட், யோர் சீசனிங், உங்கள் பெப்பர், உங்கள் சால்ட் தேவையான அளவுக்கு, உங்கள் நறுக்கிய வெங்காயம் 1 டீஸ்பூன், உங்கள் நறுக்கிய கார்லிக் 1/2 டீஸ்பூன். கார்லிக் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர், ஸோ அதனால அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும், ஜாஸ்தி போடக்கூடாது. உங்கள் செல்லரி 1/2 டீஸ்பூன் அண்ட் உங்கள் வெங்காயத்தாள் 1/2 டீஸ்பூன். இதை போட்டுட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இது நம்ம எப்படி வேணுமோ அப்படி குக் பண்ணிக்கலாம். ஸ்டீமும் பண்ணலாம், ரோஸ்ட்டும் பண்ணலாம். ஆனால் யூஸ்வலாக நாம் என்ன பண்ணுவோம்னா ரோஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ரோஸ்ட் பண்ணால் அதோடைய நேச்சுரல் ஜூஸெல்லாம் வந்து அது ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ இட் வில் கிவ் யூ தட் நேச்சுரல் டேஸ்ட் ஆஃப் த மீட். ஸ்டீமும் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணேன்னா ஸ்டீம் இஸ் ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் வந்து இட்ஸ் குக்ட் பை வாட்டர். ஸோ இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் போகிறதுனால யூ ஒன்ட் கெட் தட் நேச்சுரல் ஃப்ளேவர் ஆஃப் த மீட். ஸோ இப்போ உங்கள் மீட் பால்க்கு மீட்ஸ் ரெடி. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை அவனில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அவனில் போட்ட மீட் பால் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல கலரு, ரெட் ரோஸ்டான கலரு நாலா பக்கமும். இப்போது இதை வச்சுட்டு நம்ம இப்போ பாஸ்தா பண்ண போவோம், ஸ்பேகட்டி மீட் பால். ஸோ ஃபர்ஸ்ட் பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துக்கின்னு சூடாக்கிக்கோங்க. ஆட் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஆயில். ஆயில் கொஞ்சம் சூடானதோன்னே ஆயில் கொஞ்சம் சூடானதுன்னு உங்கள் நறுக்கிய பூண்டு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம ஒரு போர்ஷன் பண்ண போகிறோம். அது பூண்டு வந்து நல்லா வதக்கணும், ஆனால் கலர் ஆகக்கூடாது. இதை வறுத்துக்கு ஏந்தோன்னே யூ ஆட் லிட்டில் பிட் ஆஃப் யுவர் சாப்ட் ஆனியன், லிட்டில் பிட், நாட் டூ மச், பிகாஸ் ஆனியன் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தி ஆர்டர். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. மேக் ஷூர் that all the waters is sweated out from the onion and the garlic. இங்கே பாருங்க, நல்லா வதக்கணும். அந்த சத்தம் கேட்குது பாருங்க. ஸோ ஒன்ஸ் இது ஆந்தோன்னே நீங்கள் உங்கள் மீட் பாலில் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மீட் பால் ஆட் பண்ணிக்கணும். மீட் பாலையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. This you do it on a medium flame because your meat ball வந்து ஏற்கனவே குக் ஆகிருக்கு. இது நல்லா சூடாயிட்ட பிறகு நீங்கள் உங்கள் டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதுன்னு நீங்கள் உங்கள் சீசனிங் ஆட் பண்ணிக்கணும், அதாவது உங்கள் சால்ட், பெப்பர். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரணும். ஸோ யூ put it on a little bit high flame. இது கொதி வந்ததுன்னா then you add your pasta into it. அதை நீங்கள் பாஸ்தா போட்டோன்னா
அதை ஸ்லோலி யூ ஸ்டியர் இட் இன். அதாவது அந்த பாஸ்தா வந்து அந்த சாஸ் கூட கோட் ஆகணும். பாஸ்தா போட்டிருந்தேன்னா யூ ஆட் லிட்டில் பிட் மோர் ஆஃப் சீசனிங். ஃபஸ்ட்டு நீங்கள் சீசனிங் ஆட் பண்ணது வந்து இட் வாஸ் ஃபார் யுவர் சாஸ். இப்போ நீங்கள் இப்போ ஆட் பண்ணுற சீசனிங் வந்து சால்ட் பெப்பர் வந்து இட்ஸ் ஃபார் யுவர் பாஸ்தா. அது நல்லா ஸ்டியர் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் தட் பாஸ்தா இஸ் கோட்டட் வித் ஆல் த சாஸ். இதை வந்து கொதிக்கக்கூடாது. ஸோ யூ கீப் இட் ஆன் அ சிம்மர் ஃப்ளேம். சூடாகணும், இது அவ்வளோதான். ஸோ பாஸ்தா ஷுட் நெவர் பி பாயில்ட் ஒன்ஸ் இட்ஸ் ஆடட் டு த சாஸ். See, your pasta is coated with all the red sauce what we had added in the beginning. ஸோ இப்போ உங்கள் பாஸ்தா வந்து ரெடி. இப்போ இதை வந்து எப்படி பிளேட்டிங் பண்ணலாம்? வில் கோ டு த பிளேட்டிங். இப்போ உங்கள் ஸ்பாகெட்டி மீட் பால் ரெடி. இப்போ எப்படி பிளேட்டிங் பண்ணுறத பார்க்குங்க. யூஸ்வலி இதை வந்து நாங்கள் ஸ்பூனில் பண்ண மாட்டோம். யூ டேக் அ டாங், யூ ரோல் யோர் பாஸ்தாவை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்குவீங்க. இங்கே பாருங்க, யூ லெஃப்ட் யோர் பாஸ்தாவை நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கின்னு, யூ லெஃப்ட் ஃபுல்லாக எடுத்துக்கின்னு யூ ட்விஸ்ட் இட் இன் யோர் பிளேட். அதாவது முறுக்கி விடணும் அதை பிளேட்டில். இங்கே பாருங்க, பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்தாவை நல்லா முறுக்கி பிளேட்டில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், நல்லா எடுத்து முறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் மீட் பாலில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த சாஸை கூட மேலே போட்டுக்கணும். இதுக்கு கார்னிஷ் எல்லாம் ரொம்ப பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டொமேட்டோ சாஸ்ன்றதுனால வெறும் ஒரு சின்ன பேசில் லீஃப் கொடுங்க. யுவர் பாஸ்தா இஸ் ரெடி டு பி சர்வ்ட். பாஸ்தா வந்து யூஸ்வலாக யூ கேன் ஹேவ் இட் அஸ் யுவர் ஸ்டார்டர், யூ கேன் ஹேவ் இட் அஸ் யுவர் மெயின் கோர்ஸ். இட்டலியில் பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து அவங்களுடைய மெயின் டிஷ். அது அவங்க வந்து ஸ்டார்டராகவும் சாப்பிடுவாங்க, சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடுவாங்க, மெயின் கோர்ஸாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ திஸ் கேன் பி either add before your main course or it can be add as your main course as well. So enjoy your pasta, spaghetti meatball.